திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் துரைமுருகனுடைய ரிலேட்டிவ் கழுத்து ஃபுல்லாக ஒரு 4 கிலோன்னு சொல்கிறாங்க நகையை போட்டுக்கிட்டு ஆடினார். எனக்கு அதை பார்த்தோன்னே என் கழுத்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாரியட்னு பெரிய ஹோட்டல், அந்த குரூப்பில் 16வது மாடியில் பேந்தர் கிளப்னு இவங்க வச்சுருக்காங்க. அந்த பேந்தர் கிளப் திறப்பு விழா வந்தது கிங் ஷாருக் கான். அப்போ குறைந்தபட்சம் அவருக்கு மாத்திரம் 7-8 கோடி செலவு பண்ணியிருக்கணும். ஸ்டாலின் தெலுங்கு குடும்பமாக இருந்தாலும் மாப்பிள்ளை முதலியார் குடும்பம். ஸோ திருப்பி அந்த சொத்தை வளைக்கிறதுக்கு துபாய் பினாமி மூலமாக இதையும் முதல் குடும்பம் வளைத்து விட்டிருக்கிறது. அந்த துபாய் சொத்தின் முக்கியமான புள்ளி தான் இந்த கண்ணன் ரவி. இப்போது கடந்த 5 வருஷத்தில் மாத்திரம் நமக்கு வருகின்ற தகவல் 2-3 லட்சம் கோடியாம். இதை எங்கெங்கே எப்படி முதலீடு பண்ணியிருக்கேன்னு முழுக்க தெரிஞ்ச ஆடு ஒரே ஒருத்தர் தான், ஈசிஆரில் முன்னாள் சூப்பர் முதலமைச்சர். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில் தங்க கடையவே அணிந்து ஒரு நபர் டான்ஸ் ஆடின வீடியோ வைரல் ஆச்சு. ஆனால் அந்த நபருக்கும் நம்ம மாப்பிள்ளை சாருக்கும் சம்மந்தம் இருப்பதாக நீங்கள் ஒரு சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருந்தீங்க சார். அது என்ன வழக்கு சார்? அது என்ன விஷயம் சார்? இல்லை, முதல்ல இந்த நிகழ்ச்சி யாருன்னு நம்ம மக்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகனுடைய பேத்திக்கு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனு வேலூரில் கிங்ஸ்டன் கல்லூரின்னு அவங்களுடைய சொந்தமான கல்லூரியில் செட்டு கிட்டத்தட்ட நமக்கு இந்த செட்டு சினிமா செட்டை விட பெரிய அளவில் போட்டு திருமணத்துக்கு ஒரு 10 கோடி செலவு. அதை நிச்சயதார்த்த விழாக்கு அதை விட அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பஞ்சாயத்து யூனியன் திமுகவை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் துரைமுருகனுடைய ரிலேட்டிவ் கழுத்து ஃபுல்லாக ஒரு 4 கிலோன்னு சொல்கிறாங்க நகையை போட்டுக்கிட்டு ஆடினார். எனக்கு அதை பார்த்தோன்னே என் கழுத்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. 1 கிலோ இன்றைக்கி 1.5 கோடினா 4 கிலோக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கங்க. ஸோ அவர் ஆட வேலூர் எம்பி கதிரானந்த் திரு துரைமுருகனுடைய இவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற வீடியோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஆனால் அதோடு தான் நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா அந்த மாப்பிள்ளை பேர் தீபக் ரவின்னு வருது. கண்ணன் ரவிங்கிறது அவங்களுடைய அப்பா சம்பந்தி பேர். இப்போ சம்பந்தம் இது யார் எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்குன்னு பார்த்தால் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பக்கம் நம்ம இது உதயநிதி சார் தம்பி சார் எடுத்த இந்த படம் ஊற்றிக்கிச்சு பராசக்தி. அதன் பிறகு ஜனநாயகன் ட்ரெய்லர் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடச்சு. அந்த நேரத்தில் TN 2026ன்னு ஒரு படம் ட்ரெய்லர் பயங்கரமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எவன்லாம் நடிக்கிறவன்லாம் சினிமாவுக்கு வரணும் ஏதோ ஒரு போச்சு. அந்த படத்தை தயாரித்தது இந்த கண்ணன் ரவி குழுமம். ஸோ இவங்க துபாயை சேர்ந்த குழுமம் 2005லேருந்து 2018 வரைக்கும் மிக மிக சின்னதாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவங்க மேன் பவர் ஏஜென்சின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு ஆள் அனுப்புறது, இவங்க மூலமாக சேர்ந்தவங்க சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லி கேஸ் போட்ட டீட்டெயிலெலாம் நெட்டில் கிடைக்குது. அப்படி இருந்த கம்பெனி 2019லேருந்து இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் இல்லை நம்ம சர்க்கிளில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோன்னா அதிகபட்சம் ஒரு 10-20 பவுன் 20 பவுன் நகை போட்டால் 20 லட்சம். கல்யாணத்துக்கு மண்டபம் சாப்பாடு 2 வேளை ஃபோட்டோ எல்லாம் இன்றைக்கி ஃபோட்டோ வீடியோவே இன்றைக்கி லட்சத்தில் போகுது செலவு. ஒரு 30 லட்சம் 50 லட்ச ரூபா செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு 16வது மாடியில் நீங்கள் பெங்களூர் போயிருக்கீங்களா? நைட் லைஃப் உங்களுக்கு தெரியுமா? மால்லெல்லாம் போயிட்டு அப்படி இதெல்லாம் பவுடர் கிவுடர்லாம் சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு வாக் பண்ணுறது இதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே மெட்ராஸில் அங்கங்கே சின்ன சின்ன மால் இருக்குது. ஸ்பென்சர் பிளாஸா உண்டு, அங்கே இது ஜாஸ்தி கிடையாது. இந்த பக்கம் எக்ஸ்பிரஸ் மால்மாங்க, சிட்டி சென்டர் மாலும்பாங்க. அண்ணா நகரில் ஒன்று, வலசரவாகத்தில் இருக்குது. ஆனால் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பிரிகேட் ரோடுன்னா அப்படி ஒரு ஃபேமஸ் உண்டு. MG ரோட்லேருந்து பிரியிற அந்த ரோடில் பல ரெஸ்டாரண்ட்டுகள் பாருகள் அப்போ 2 வரும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் பேக்கெட்டில் 5000 ரூபா இருந்தால் தான் ஒரு நைட்டை தாண்ட முடியும். நல்லபடியாக நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி பல மடங்கு காஸ்ட்லி. ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு $5000 இருந்தால் கூட பத்தாது. $1 98 ரூபா. அது மாதிரி இருக்கிறது பேர் துபாய் க்ரீக் ஸ்ட்ரீட்னு பேர். க்ரீக்னா மலை உச்சி. அந்த தெருவில் மாரியட்னு பெரிய ஹோட்டல், அந்த குரூப்பில் 16வது மாடியில் பேந்தர் கிளப்னு இவங்க வச்சுருக்காங்க. அந்த பேந்தர் கிளப் திறப்பு விழாக்கு ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டாங்க.
விழாக்கு எவ்வளோ செலவுன்னு எனக்கு தெரியாது. அந்த கெஸ்ட்டு இந்தியாவில் ஒரு விழாவில் கலந்துக்கணுன்னா ஒரு நாளைக்கு 3.5 கோடி அவருக்கு. அவர் வர்றதுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு தரணும். அவரோட குறைஞ்சபட்சம் 20 பவுன்சர் எப்பயும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு தரணும். இதே இந்தியாவுக்கு வெளியிலன்னா அவர் ஒரு நாள் முன்னாடியே வரணும். அதனால் அவர் 5 கோடி வாங்குறாராம். ஸோ வந்தது கிங் ஷாருக் கான், நமது இந்தி நடிகர். ஸோ அவரை வச்சு இந்த விழாவை திறந்துருக்காங்க. அப்போ குறைந்தபட்சம் அவருக்கு மாத்திரம் 7-8 கோடி செலவு பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி குழுமம் தான். சரி, இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? போன 4-5 வருஷம் வரைக்கும் நஷ்டத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு போன ஆட்சிக்கு என்னமா பேர் வைப்பாங்க? என்னமோ மாடல்மாங்க. என்ன மாடலு? திராவிட மாடல். இல்லை, அது உங்களுக்கு பட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு இன்னொரு பேர் சொன்னாங்க. அதுக்கு பேர் லூலு மாடலாம். அதாவது இந்த ஒரு கம்பெனி, அவங்க துபாய்க்கு போயிட்டு வந்தார் நம்ம எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ, கொத்து பரோட்டா ஆயிட்டார்ல கொளத்தூரில். அவர் அங்கே போயிட்டு வந்தோன்னா 6000 கோடி முதலீடு எடுக்கிறோன்னாரு. அதில் ஒன்று லூலு, அதனால லூலு மாடல்மாங்க. அதில் இன்னொரு கம்பெனி பேர் நோபல் ஸ்டீல்ஸ்னு. நோபல் ஸ்டீல் கம்பெனி தமிழகத்தில் ஸ்டீல் ஃபேக்ட்ரி போடுவது 1000 கோடி முதலீட்டில் போடும்னாரு. அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி நோபல் ஸ்டீல் எங்கேயோ பார்த்துருக்கேனேன்னு தேடினா அந்த கம்பெனியில் டைரக்டராக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க 2 பேரும் அமைச்சரான உடனே அவங்க 2 பேரும் அதுலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு பதிலாக திமுக எம்எல்ஏ எம்பி, முன்னாள் ராஜ்யசபா எம்பி எம்எம் அப்துல்லா டைரக்டர். இப்போ யாருடைய கம்பெனி அது? அந்த கம்பெனியுடைய மெட்ராஸ் அட்ரஸ் பார்த்தா உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கிற அதே அலுவலக அட்ரஸ். அப்போ இவங்க 1000 கோடி இங்கேருந்து போனது அங்கே வருதா, இல்லை அவங்க முதலீடு பண்ணுறாங்களா? இதான் லூலு மாடலுங்கிறாங்க. ஸோ நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார் இல்லையா, அவர் தான் தமிழ்நாட்டையே தூக்கி வைப்பார்னு நிதியமைச்சராக கொண்டு வந்து போட்டாங்க. அவர் அமெரிக்காவில் உலகத்தின் மிகப்பெரிய 2 நிறுவனங்களில் சிஇஓவோ சிஎஃப்ஓவோ பணியாற்றியவர். அந்த 2 கம்பெனியும் புட்டுக்கிட்டு மஞ்சள் நோட்டீஸ் போட்டு மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர். ஓகே, அது அவருடைய தப்புனாலன்னு சொல்ல வேணாம். அது அவ்வளோ திறமையானவர்னு கொண்டு வந்தாங்க. ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அந்த லீக் பண்ணவர் இப்போ விஜய்க்கு ஆதரவில் எம்பி ஆகிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி தான் லீக் பண்ணார். அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருப்பார்? கருணாநிதி அவர்கள் 60 வருஷம் கஷ்டப்பட்டு கொள்ளையடித்ததை விட நம்ம உதயநிதி மகனும் நம்ம முதலமைச்சர் மகனும் மாப்பிள்ளையும் 1 வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்க. 30,000 கோடியை எப்படி வெள்ளையாக்குவது, எங்கே முதலீடு பண்ணுவது என்று தவிக்கிறார்கள் அப்படின்னு பிடிஆர் சொன்னார். வருஷம் 30ன்னா அடுத்த வருஷம் 40, அதுக்கு அடுத்த வருஷம் 50, அப்படி போகும் இல்லையா? இப்போது கடந்த 5 வருஷத்தில் மாத்திரம் நமக்கு வருகின்ற தகவல் 2-3 லட்சம் கோடியாம். இதை எங்கெங்கே எப்படி முதலீடு பண்ணியிருக்கேன்னு முழுக்க தெரிஞ்ச ஆடு ஒரே ஒருத்தர் தான், ஈசிஆரில் முன்னாள் சூப்பர் முதலமைச்சர். அவர் எங்கே வச்சுருக்கேன், அதை எப்படி யார் பேருக்கு மாற்றணும்னு திட்டம் போடுறதுக்காகத்தான் இவங்க கூர்க்குக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை மாற்றணுன்னா பேங்க்குக்கு போய் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் முடியும். அது நம்மக்கிட்ட 10,000 ரூபா இருந்தால், ஸ்டாலின் சார் எலெக்ஷன் அஃபிடேவிட்டில் கேஷ் இன் 10,000, கேஷ் இன் பேங்க் 40,000 தான். ஆனால் 1 மணி நேரத்துக்கு 5.5 லட்சம் வாங்குகிற சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஃபேமிலியோடு போனார். இப்போ அங்கே ஆனால் அதனால் அவங்க பேங்க்கே அவர் ரூமுக்கு கையெழுத்து வாங்கும். ஸோ அதுக்காக லண்டன் போனாங்க. இப்போ லண்டனில் தான் 3ல் 1 பங்கு தான் இருக்குது, மீதி துபாயிலெலாம் இருக்குதான். அந்த துபாய் சொத்தின் முக்கியமான புள்ளி தான் இந்த கண்ணன் ரவியா. இப்போ இவரை பற்றி பிடிஆர் சொன்னார்னா, திரு துரைமுருகனுடைய ஒரு இடது கை ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஜாதியைச் சேர்ந்த குடியாத்தன் குமரன் ஒருத்தர். அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அப்பாவும் மகனும் 60,000 கோடி சேர்த்துட்டாங்க. இப்போ இந்த 60 யார்கிட்டயோ மாட்டிகிட்டு இருக்குல்ல, இந்த 60 நம்மளால வச்சு வளைச்சிருவோன்னு சொல்லிட்டு திட்டக்குடியை சேர்ந்த திமுக பிரமுகர் ஃபேமிலி தான் நம்ம இவர். அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயே சுற்றி வருது. அந்த பணத்தோட சேரணும். முதலியா திமுகங்கிறதுல தீங்கிறதுக்கு திராவிடர்கள் இல்லை திருடர்கள், மூக்கு முதலியாருன்னு அர்த்தம். திரு அண்ணாதுரை அவர்கள் 1967 ஆட்சிக்கு வந்த பொழுது 8 அமைச்சர்கள், அதில் 5 பேர் முதலியார்கள். ஸோ ஸ்டாலின் தெலுங்கு குடும்பமாக இருந்தாலும் மாப்பிள்ளை முதலியார் குடும்பம். ஸோ திருப்பி அந்த சொத்தை வளைக்கிறதுக்கு இவருக்குள்ளே அடித்து வச்சிருக்கிற 1 லட்சம் கோடியையும், அவருக்கு லண்டனில் ஹோட்டல் இருக்குது, அது இதெல்லாம் நக்கீரனில் அப்பப்போ துரைமுருகனுக்கு வரும்.
ஸோ நம்ம துபாய் பினாமி மூலமாக இதையும் முதல் குடும்பம் வளைத்து விட்டிருக்கிறது. ஸோ இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அவர் ஏற்கனவே ராவண கூட்டம், அதுக்கப்புறம் TN 2026 இன்னும் 4-5 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு படம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 50-75 லட்ச ரூபா கோடி வேணும். ஒரே நேரத்தில் 4 படம் எடுத்தார். திமுகவை சேர்ந்த ரொம்ப நல்ல பொருள் வித்தார். என்னமா அது மெத்தப்பட்டீங்கன்னா அவர். இன்னொருத்தர் யார், டாஸ்மாகில் ஊழல் செஞ்ச நம்ம உதயநிதியுடைய தம்பி சார் ஆகாஷ் பாஸ்கர் 2 படம் அங்கே பண்ணார். ஸோ இவரும் அது மாதிரி படம் பண்ணுறாரு. இப்போ இந்த சம்பந்தத்தை தான் முதல் குடும்பத்துடைய பினாமி திமுகவின் 2வது முக்கிய. இன்னும் இதை துரைமுருகனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுனாமியா பினாமி என்ன அது? பினாமி அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அது திமுக தான் கற்றுக்க முடியும். ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, விஞ்ஞான ரீதியாக ஊழல் அப்படின்னு. நம்ம துரைமுருகன் சார் இப்போ 2021 தேர்தல் அஃபிடவிட்டு கொடுக்குறாரு. அதில் ஒரு 30 கோடி ரூபாய் சொத்து அவர் மனைவி பேரில் இருக்குது, வேலூரில் லேண்டு. அது எப்படிடா வந்ததுன்னு பார்த்தால், என் மனைவிக்கு அவருடைய சகோதரி குடும்ப இதுவாக செட்டில்மெண்ட் பண்ணார். நானும் நீங்களும் கொடுப்போமா? சரி, அது எப்படி வந்துச்சுன்னு என்னுடைய நண்பர் இது அரப்போர் ஜெயராமன் ஈசி போட்டு பார்த்தால், அந்த நிலம் 1968 அந்த சகோதரி மகன் பேரில் வாங்கியிருக்கு. இவருக்கு இப்போ 84 வயசுன்னா 68 இவருக்கு 20 வயசு இருக்கும். அப்போ ஒய்ஃபுக்கு 25 வைங்க, இவர் ஒய்ஃபுக்கு 20, 4-5 வயசு வித்தியாசம். சகோதரி மகனுக்கு 2 வயசா? ஸோ 71 தான் இவர் எம்எல்ஏ ஆகிறாரு. ஆனால் 68 கட்சியில் ஏதோ பதவியில் தன் பேரில் வாங்க வேண்டாம்னு சகோதரி மகன் பேரில் இந்த சுனாமி பினாமின்னா என்னன்னு இதான் புரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து ஆரம்பிச்சது தானே, 68 ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட அறிவியல் ரீதியாக உழைக்கிறாங்க பாருங்க. அதனால ஸோ இப்பொழுது துரைமுருகன் குடும்பத்தின் அந்த 1 லட்சம் கோடி சொத்தை முதல் குடும்பம் இன்டைரக்டாக தன்னோடு பிணைத்து கொண்டுள்ளது. இதுதான் இந்த தங்க நகை கடை டான்ஸ் மூலமாக நமக்கு வருகின்ற செய்தி. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.